புதுக்கார பார்த்தா பொறாமையில அலறிடுவேன். நாங்க அந்த வண்டியை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் சார். அதை ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்றோம், ஆனா அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இந்த டேங்க் அடியில மாட்டினா தேற மாட்டோம். இது நீ நினைக்கிற மாதிரி ஒரு டேங்க் இல்ல, இது பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ண உருவாக்கப்பட்ட ஒரு வெஹிக்கிள். உன்கிட்ட கேட்காமலே நீ எதுக்கு விளக்க உர குடுக்குற? என்னன்னு தெரியலனாலும் உன்னோட இந்த பந்தாவுக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. பந்தாவுக்கு பேர் போனவன் தான் இந்த பென். வந்த வேலையை கவனிக்கலாமா? பண்ண போறாங்க. இத தடுக்காம விட்டா இது இந்த சிட்டியை அழிச்சிடும். ஹீரோ டைம்னு சுருக்கமா சொல்ல வேண்டியதானே? வேண்டாம், இத நான் கவனிச்சுக்கிறேன். இல்லனா உங்க அப்பா அம்மாவுக்கு நான் பதில் சொல்லியாகும். சொல்லுங்க. நிலைமைக்கு ஏத்த மாதிரி அப்கிரேட் ஆகிறது தான் இந்த பென்னோட கெத்து. உன்னோட எந்திரத்தால அதை அடக்க முடியாது. அதுக்கு தேவை என்னோட மந்திரம். அப்கிரேட் தான் வேணும். ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? சரிம்மா, நீ ஏப்போ. இந்த பவர்லாம் என்கிட்ட இருந்தா கலக்கி இருப்பேனே. கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ் ஆயிட்டோம். சரி, உங்க வேன் எங்கப்பா? அது பக்கத்து ஸ்ட்ரீட்ல பார்க் பண்ணிட்டீங்களா? ஏலியனா மாறினதுனால பல பழைய விஷயங்களை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க கிராண்ட்பா, எல்லாம் நல்லதுதான். எப்படி இதை செஞ்சீங்கன்னே தெரியல, பட் தேங்க்ஸ். மேக்ஸ் டெனிசன், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஆஷ்மதா? நீ எப்படி? திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க. நடந்ததை இவங்க சொல்லுவாங்க. எங்களுக்காக குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா யாரும் இந்த வாரம் ஃபிஷிங்க்கு போக முடியும்னு எனக்கு தோணல. தப்புக்கெல்லாம் காரணம் நான் தான்.
அது எப்படி உன் தப்பாகும்? கிராண்ட்பாவோட தகர டப்பாவை ஆம்னிட்ரிக்ஸ் தான் உடைச்சது. மேஜிக் தானே ஆம்னிட்ரிக்ஸை இப்படி மாத்துச்சு. என்னடா அமைதியா இருக்காங்களேன்னு பார்த்தேன். ரெண்டு பேரும் ஜென்மத்துக்கு திருந்த மாட்டீங்களா? இப்போவாவது கிளம்பலாமா டாட்? நல்ல வேளை, கிட்டத்தட்ட நான் இதை ஒரே அடியா இழந்திருப்பேன். அப்பா அம்மாவோட உனக்கு இருந்த பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சு. சோ கண்டிப்பா நாம எல்லாரும் இந்த வாரம் வெளியே போறத அவங்க ரெண்டு பேரும் அப்செக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கிராண்ட்பா, நான் அவங்களுக்கு தெரியாம வீட்டை விட்டு போயிருக்கவே கூடாது. என் ஃபேமிலியை பார்க்காம நான் இந்த யூனிவர்சிட்டியை காப்பாத்துறதுல அர்த்தமே இல்ல. அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. நீ புரிஞ்சுக்கிட்டதுல சந்தோஷம் தான், ஆனா மறந்துடுவியே. பல புது உலகங்களுக்கு டிராவல் பண்ற சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதா கற்பனை பண்ணி பாருங்க. ஏலியன்ஸை மீட் பண்ணா எப்படி இருக்கும்? பழக்கப்பட்ட இந்த பூமியை விட்டு கிளம்பி திரும்ப வர முடியாத ஒரு ஆபத்தான பயணத்துல ஈடுபட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தோணலாம், ஆனா பழங்காலத்துல உலகத்துல பல பேர் இப்படிதான் கிளம்பி போயிருக்காங்க. அதனால இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. ஒரு பெஸ்ட் அட்வென்ச்சருக்காக உங்களோட வீடு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போக நீங்க ரெடியா? இதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா சம்மர் வெக்கேஷன் டைம்ல மட்டும்தான். அப்பவும் என் ஃபேமிலியை சேர்ந்து 2 பேர் என் கூட இருந்தாதான் நிம்மதியா இருக்கும். ஏண்டா வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னு இந்த முறை நீ வருத்தப்படணும் டெனிசன்.